எல்லாத்துக்கும் மேல அவ குடும்பத்தை விட நம்ம குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே எதை பத்தியுமே யோசிக்காம அவ தன்னைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தானமா இந்த கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டவ. ப்ளீஸ்மா, அவ நம்ம குடும்பத்துக்காக பண்ண ஹெல்ப்புக்கு நாம அவளுக்காக ஒண்ணுமே பண்ணலம்மா. ஏமா, அவளை கொஞ்சம் மன்னிச்சிடம்மா. நீ சொல்றது எல்லாமே கரெக்டா வினய். ஆனா உங்கள மாதிரி என்னால டக்குன்னு எல்லாம் மாற முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. மா ப்ளீஸ் வினய். அப்படி போடுங்கக்கா. பண்றது எல்லாம் பண்ணிட்டு எப்படி 2 பேரும் எகத்தாளம் பேசுறாங்க பாத்தீங்களா? இல்ல வசந்தி, அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு போறாங்க. ஆனா என்ன பண்றது, என்னாலதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பாக்கலாம். என்னடா இது, 2-3 நாளா எரிமலை மாதிரி இருந்த பொம்பளை இன்னைக்கு அவ புள்ள கலரு கிளருன்னு ஏதோ எமோஷனலா பேசினதும் வண்டிய கொடையடிச்சிட்டா. என்னமோ சரியில்லையே. சரி சரி, நமக்கும் புகையிற தணல்ல சாம்பிராணி போடுறதுக்கு நேரம் கிடைக்காமலையா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி. மாமா, என்னது புது நம்பரா இருக்கு? ஹலோ. என்னம்மா புது பொண்ணு, எப்படி இருக்க? புது இல்லற வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இதுதான் மித்ரா உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. போட்டு வள வளன்னு பேசாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுற பத்தியா, அதுதான். டக்குன்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பத்தியா, அங்கதான் நீ நிக்கிற. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். அப்படி வா வலிக்கு. இதத்தாமா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட அப்பா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி நாங்க வாங்கின அசல் வட்டி 2ஐயும் நான் கொடுத்துட்டேன். அப்பா பண்ண ஒரு சின்ன சிக்கலால உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு. அட, அது கிடக்கு கழுத. அதை யாருமா இப்ப கேட்டா? புரியல. கொடுத்த பணத்தை திரும்ப பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பணம் தானே வேணும். அது கூடிய சீக்கிரமே. அதான் பணம் வேணான்னு சொல்லிட்டேன்லடா. வேற என்னதான் வேணும்? வேற என்ன, நீ தான் வேணும். என்ன மித்ரா, பேச்சு மூச்சு ஒன்னையும் காணோம். ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்த படத்தை திருப்பி கேட்கிறவன் எவ்வளவு பெரிய கொடூரமான ஆளா இருப்பான். சிச்சி சிச்சி சி, நான் அந்த தப்ப எப்பவுமே பண்ண மாட்டேன்டா. ஏய், மரியாதை கெட்ட உனக்கு. இந்த பாரு மித்ரா, எனக்கு 2 விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணு, கடனை திருப்பி நேரத்துக்கு கொடுக்காதவன பிடிக்காது. அதை விட வாங்கின கடனை கொடுக்க துப்புள்ளாதவன் குரலை ஒசத்தி பேசுறது சுத்தமா பிடிக்காது. அதை விடுப்பா, என்னை ஏன்டா இவ்வளவு சீரியஸா பேச வைக்கிற? நான் ஆசைப்பட்டுட்டேன்னா என் மனசை என்னாலேயே மாத்த முடியாதுடா. நான் பாவம் இல்லையா?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இத்தனை நாளா மனசுல ஆசையை சுமந்துட்டு திடீர்னு இல்லைன்னா என்னுடைய சின்ன இதயம் தாங்குமாடா சொல்லு. அதான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ இப்ப என்ன பண்ற, நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வருவியா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என் கூடவே என் பொண்டாட்டியா? ஏய், சரி சரி, கோச்சுக்காதடா. பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பியான். அப்புறம் நீ எங்க போய் எவனுக்கு போய் பொண்டாட்டியா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்னடா செல்ல சொல்ற? அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட காசுன்னு வந்து நிக்க மாட்டேன். ஆனா நீ மட்டும் வரலன்னு வையேன், நீ புகுந்த வீட்டுக்கு ஒரு 10-15 தடி பசங்களை அனுப்பி வச்சு நடு வீட்டுல பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கும். ஆத்துமா, நம்ம பசங்க எப்பவுமே வாயால பேசி பழக்கம் இல்லாதவனுங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் மித்ரா. என்னடா கச்சிரவா? என்னங்க, சமையல் ஆயிடுச்சு. கை கால் கழுவிட்டு வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சிடுவேன். வாங்க. இல்ல உமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன், நீ சாப்பிடலையா? இல்ல, எனக்கும் வேண்டாம். ஏன், என்னாச்சு? பசிக்கலங்க. வேண்டாண்ணா விடுங்களேன். என்ன இவங்க 2 பேரும் இப்படியே சோகமாவே இருக்காங்க. சாப்பிடவும் மாட்றாங்க, தூங்கவும் மாட்றாங்க. அப்பா, நானும் உங்க 2 பேரையும் பாக்குறேன். நீங்க நல்லா தூங்கி சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுதுப்பா. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இருங்க, நானே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நீ முதல்ல அம்மாவை சாப்பிட சொல்லு, அப்படியே நீயும் சாப்பிடு போ. மா, அப்பா தான் இப்படி பண்றாருன்னா நீயுமா? நீ நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டு 4-5 நாள் ஆகுதுமா. இப்படியே போனா எப்படிமா? சாப்பிடு வா. இல்ல தாரணி, எனக்கு இப்ப பசிக்கல. அப்பா பசியா இருப்பாரு, அவரை சாப்பிட சொல்லு. நீயும் போய் சாப்பிடு. நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கீங்க. வீட்ல 3ஆவதா நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துட்டீங்க தானே? அப்படி இல்லம்மா, உண்மையாவே எனக்கு பசி இல்லம்மா. இல்லப்பா, எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு. அவதான் போயிட்டால, நீங்க ஏன் அவளையே நினைச்சு இப்படி உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? போனவ அங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிட்டு தானே இருப்பா. ஆனா நீங்க அவளையே நினைச்சு நினைச்சு இப்படி உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. வீட்ல அவளுக்கு அப்புறம் நானும் ஒரு ஆள் இருக்கேங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. பிரச்சனை பெருசுதான்ப்பா, எனக்கு புரியுது. அதை விட்டு வெளியே வர பெரியவங்க நீங்க தானே முயற்சி பண்ணணும். ஆனா நீங்க அதே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால அப்படியே இருக்கிறதுனால யாருக்கு என்ன நல்லது சொல்லுங்க? இல்ல தாரணி, உனக்கு இது புரியாது. நீ உன் வேலையை பாரு, இத நாங்க பாத்துக்கிறோம். மா, எல்லாம் எனக்கு புரியுதுமா. அக்கா அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். அவ அப்படி பண்ற ஆளும் கிடையாது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? காலம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்பா. ஆனா நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தா நடந்ததெல்லாம் மாறிடுமா என்ன? மா ப்ளீஸ் மா, பா ப்ளீஸ் பா, எனக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லம்மா, வேண்டான விட. அப்படியா? சரி, இது சரி வராது. இங்க பாருங்க,
இனிமே நீங்க 2 பேரும் சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீ சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் இல்லம்மா, எனக்கு பசிக்கல அவ்வளவுதான். இப்ப என்ன, உனக்கு நாங்க சாப்பிடணும் அவ்வளவுதானே? சரி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சரி. சாப்பிடுங்கப்பா. மா, நீயும் சாப்பிடுறியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்டி, அப்பா சாப்பிடட்டும். இப்படி வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறதுனாலதான் நீங்க இதையே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. அதனால நம்ம வேணா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? வாங்கப்பா. தரணி, நீ சாப்பிட சொன்ன, உனக்காக அப்பா சாப்பிட்றேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல வேற எந்த விஷயத்துக்கும் என்ன கட்டாயப்படுத்தாதம்மா. வேணா அம்மாவை கூட்டு போயிட்டு வாயேன். அம்மா இல்லடிம்மா, நான் வரல, எனக்கு மனசு சரியில்லை. மா, கோயிலுக்கு வந்தா மனசு சரியாயிடுமா? ப்ளீஸ்மா, எனக்காக வாயேன். இல்ல தாரணி. மா ப்ளீஸ்மா, வா போயிட்டு வரலாம். ப்ளீஸ்மா. சரி சரி வரேன், நீ போய் ரெடியா போ. சரி. மித்து, ஏய் ஏய் மித்து, என்ன மித்து? ஏய் ஏய், என்னாச்சு மித்து? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், என்னம்மா என்ன? அந்த குணாளன் கிட்டதான் அப்பா ஊர்ல பணம் வாங்கியிருந்தாரு. அப்பாவால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. மித்து, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. நானே இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இங்க பார், நீ அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு, நம்ம இதை பார்த்து கொடுத்துடலாம். இல்ல, அவன் இப்ப கால் பண்ணான், அவனுக்கு பணம் வேண்டாமா. என்ன? கொடுத்த பணத்தை திரும்ப பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. வேற என்னதான் வேணும்? வேற என்ன, நீ தான் வேணும். ஏன் வினய், எனக்கே இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து என் உயிரை வாங்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் உயிரை எடுக்கிறதுக்கு மொத்தமா என் உயிர் போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. மித்ரா, என்ன மித்ரா, இதுக்கு போய் நீ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? நீ விட, பாத்துக்கலாம். இல்ல வினய். ஐயோ, பாத்துக்கலாம்னு சொல்றல்ல, அதெல்லாம் விடு. ஓகே மித்து, ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, ஏதோ வந்துடுறேன். ரிலாக்ஸ், சில். கொஞ்சம் வேகமா வாடி. அப்படி என்னம்மா அவசரம்? கொஞ்சம் வேகமா வா. ஏய், இந்த போறாளடி, இவ பொண்ணுதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பாத்தியாடி, காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. மா, நான் கூப்பிட்டதும் நீ வருவேன்னு நான் நினைச்சே பாக்கலமா. இன்னைக்கு பிரதோஷம் வேற, சாமி அலங்காரம் சூப்பரா இருக்கும். பாக்க 2 கண்ணு பத்தாதுமா. சாமி அப்படி பாக்கும்போது நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா, நான் இவ்ளோ பேசிட்டு வரேன், நீ அமைதியா சொல்லிட்டு வர. தரணி, கொஞ்சம் வாய் மூடிட்டு வா. அம்மா, அம்மாக்கா எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன். விஷயம் கேள்விப்பட்டோம்க்கா. என்னால நம்பவே முடியல. நம்ம மித்ராவை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுச்சு. என்னாலையும் தான் உமா இந்த காரியத்தை வேற யாரு பண்ணியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன். ஆனா மித்ரா பண்ணான்னு சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன பண்றது? விடுங்க. ஏ உமா, எங்க போற? இங்க வாமா. எனக்கே சங்கடமா இருக்கு. என்னாலயே இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியலையே. பாவம், உன்னால மட்டும் எப்படிக்கா தாங்கிக்க முடியும்? என்ன இருந்தாலும் பாவம்க்கா நீ. என்ன பண்றது? எல்லாம் என் கெட்ட நேரம். என்னத்த கெட்ட நேரம்? நாங்கெல்லாம் உன்கிட்ட இதுக்குதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். பொட்ட புள்ளைய எங்க வைக்கணுமோ அங்க வச்சுதான் வளர்க்கணும். நீ ரொம்ப செல்லம் கொடுக்காத, இடம் கொடுக்காதேன்னு சொன்னோம். ஆனா எங்க நீ கேட்ட? எங்கக்கா உமாக்கா சொன்னது கேட்டாதானே? என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, தும்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப யாருக்கு நஷ்டம்? சும்மா இரு ராதா. உமாவே கவலையில இருக்கா, நீ வேற. நீ கவலைப்படாத உமா. அவ போனா போறா. உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்கறத மனசுல வச்சுக்கோ. பழசெல்லாம் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அத பண்ணு. எல்லாம் உன் நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன? சரிக்கா. அம்மா, அக்கா இங்க வாயேன். உமாக்கா ஒண்ணு லேசப்பட்டாலும் கிடையாது. செல்லம் கொடுத்துதான் பிள்ளைங்கள நடுத்தரல இழுத்து விட்டுருச்சுக்கா. சும்மா சொல்லக்கூடாதுடி. மித்ரா புடிச்சாலும் புடிச்சா வெயிட்டான பணக்கார விட்டு பவுசு பையனா புடிச்சிட்டா. அம்மா, அம்மா அழாதம்மா. அம்மா நில்லுன்னு சொல்றேன்ல, ஏமா அழுற? போதுமாடி, போதுமா. இப்படி எல்லாம் அசிங்கப்படணும்னு தான் நான் வெளியிலேயே வரலன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டல்ல, இப்ப சந்தோஷமா உனக்கு? அம்மா அழாதம்மா. ஊரு 1000 சொல்லும். அம்மா எங்கம்மா போற? இன்னும் சாமி கும்பிடல. இல்லடி, இதுக்கு மேலயும் உள்ள வந்து என்னால நிம்மதியா சாமி கும்பிட முடியும்னு தோணல. வீட்டுக்கே போயிடலாமா? எப்ப பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க வேண்டியது. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதோ வர. மித்து, என்ன பண்ற? சும்மாதான். மித்து, எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. நம்ம 2 பேரும் ஏதாவது விளையாடலாம், வரியா? ஏய், என்ன நீ இப்போ வரியா இல்லையா? இல்ல வினய், நான் வரல. ஏன் வரல? உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, கம் ஆன் மித்து. அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கு. இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது பண்ணணுமே. மித்து, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஒரே சோகமாவே இருக்கு. என்ன என்னாச்சு? ஏன்? அது மித்து, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா இருக்காங்கல்ல, என்னை தூங்க வைக்கிறதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க கதையை கேட்காம எனக்கு தூக்கமே வராது. சரி. ஆனா அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எங்க அம்மா மேல எனக்கு அப்படியே கோவமா வருது மித்து. ஏன்? ஏன்னா எனக்கு கதை சொல்றேன்னு வெறும் பொய்யாவே சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி என்ன பொய்ய சொல்லிட்டாங்க? என்ன மித்து, இப்போ நீ என் பக்கத்துல இருக்கும்போது அந்த தேவதைங்கெல்லாம் வானத்துலதான் இருப்பாங்கன்னு எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்காங்கல்ல. ஓ, என்ன என்னென்னமோ சொல்லி பாக்குறோம், கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம இருக்காளே. என்ன மித்து, நான் எவ்வளவு
இவ்வளவு சொன்னாலும் உண்மையே இருக்கியே. இங்க பாரு, இப்போ நீ என் கூட விளையாட வரியா இல்லையா? இல்ல வினய். மித்து, இங்க பாரு, நான் வாழ போறதோ இப்போ அப்போன்னு ஏதோ கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் என் கூட விளையாடுறதுக்கு நீங்க யாருமே இல்லையா? ஓமை கடவுளே, யாருமே இல்லையா? ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இத ஒண்ணு சொல்லிடுங்க. இந்த வாய் இருக்குல்ல, இப்ப என்ன உங்க கூட நான் விளையாடணும் அதானே? இருங்க. நான் முறை சொல்லிருக்கேன்.